வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அப்பா, அம்மா, குழந்தைங்க, தாத்தா, பாட்டி, அதே மாதிரி சொந்தக்காரங்க ஓகேவா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போது வெளியில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைங்க சரியா? இவங்களுடைய நன்மை தீமைக்கு வந்துட்டு எல்லாமே யார் பொறுப்பு? அந்த அப்பா, அம்மா தான் பொறுப்பு. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க சரிங்களா? அவங்கவுங்க ஃபேமிலியை அவங்க சரியாக பார்த்துப்பாங்க. இப்போது நம்ம ஃபேமிலியை நம்ம வந்துட்டு எப்படி 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 பார்த்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, இந்த ஆன்ம விடுதலைக்கு வந்துட்டு சரியான முறை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு குழந்தைகளும் வந்துட்டு ஒரு நல்ல கதிக்கு போய் சேர முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்முடைய ஆன்மாக்களும் வந்துட்டு ஒரு நல்ல கதிக்கு போய் சேர முடியும். ஓகேவா? அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பிறவியை வந்துட்டு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாக்கள் சரிங்களா? கர்மாக்கள் நல்ல நல்ல கர்மாக்களும் இருக்கும், அதே மாதிரி தீய கர்மாக்களும் இருக்கும் சரிங்களா? அந்த நல்ல கர்மாக்களுக்கு தகுந்தபடியான நல்ல விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். அதே மாதிரி தீய கர்மாக்களுக்கு அதுக்கு ஏற்றபடி தீய விஷயங்களும் நமக்கு வந்து நடக்கும் நம்ம லைஃப்பில் சரியா? அப்போது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கும், ஏற்றமும் இருக்கும், அதே மாதிரி வந்து இறக்கமும் இருக்கும் சரிங்களா? அதான் வந்து லைஃப்புங்கிறது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஏற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தோஷமாக வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த சோதனை கட்டத்தில் அவங்க ஏற்றத்தில் வந்துட்டு எந்த மாதிரி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வந்து செயல்பட்டாங்க. அந்த மாதிரி செயல்பட்டது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆன்ம விடுதலை வந்து அடையிறதுக்கு ஒரு சரியான முறை. ஓகேவா? ஓகேவா? ஆமாம், வந்து அதே மாதிரி தான் செயல்படணும். ஓகேவா? ஏற்றமும் இருக்கணும், ஏற்றத்துலேயும் அந்த இறக்கத்துலேயுமே நம்ம வந்து ஒரே மனநிலையில் இருக்கணும் சரியா? ஒரே மனநிலையில் இருக்கணும். ஓகேவா? ஆனால் இது வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம். ஓகேவா? என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போது அப்பா, அம்மா சரியா? அதேமாதிரி குழந்தைங்க இவங்க ஒவ்வொரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மாக்கள். ஓகேவா? அந்தந்த ஆன்மாக்களுடைய கர்ம விதிகளை பார்க்க தான் அவங்க வந்து அந்த பிறவி வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதனால் அவங்கள வந்து முதல்ல நம்ம மதிக்கணும். என்ன அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து செய்து கொடுக்கணும். கணவனோ இல்லை மனைவியோ இல்லை அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு சரியா? இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஓகேவா? இது அப்படி இல்லாமல் ஒருத்தர் மட்டுமே வந்து ரொம்ப டாமினேட்டாக ஒரு கணவனோ இல்லை மனைவியோ அந்த ரொம்ப வந்துட்டு ஒரு ராங்காக வந்துட்டு எப்பயுமே தொடர்ச்சியாக ராங்காவோ இல்லை சரியாவோ எப்படியோ ஒன்று அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து அவங்க வந்துட்டு நான் தான் சரி அப்படின்ட்டு எப்பயுமே அவங்க வந்துட்டு அவங்களே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது பெரிய பாவம். அந்த என்ன ஆகுனா அந்த செவ்வாய் பார்த்தீங்களா? அந்த ஆப்போசிட் ஆன்மா அந்த அந்த ஆன்மாக்குரிய அத்தனை கர்மாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்சனுக்கு தான் போய் சேரும் சரியா? நீங்கள் அதெல்லாம் வந்து நம்பணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், நம்முடைய வேத நூல்கள் எல்லாமே உண்மை சரியா? எல்லாமே உண்மை, கடவுளுக்கு கூட உண்மை, எல்லாமே உண்மை சரியா? அதனால் நம்முடைய அந்த சிற்றிற்கு தகுந்தபடி நம்முடைய வசதிக்கும் நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தபடி நம்ம பலவிதமாக செயல்படுறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா நமக்கு வந்து நம்ம வந்து நரகத்துக்கு போகுமா இல்லை திரும்ப பிறவி கிடைக்குமா அப்படிங்கிறது அது கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நரகங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எப்படி கூட இப்போது வந்து ஒரு சம்மரில் உச்சி வெயிலில் அப்படியே வந்து காருக்குள்ளே வந்து வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கோம்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி வேகும் என்னது வேகும்? உடம்பே வேகுங்க சரியா? உடம்பே வேகும்
சரியா? இது மாதிரி தான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் அதான் வந்து நரகம். சரியா? என்ன அதனால் நமக்கு இதெல்லாம் தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது மேக்ஸிமம் நீங்கள் 100 வயசே நீங்கள் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 வயசு வாழ்ந்த அப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க? சாக தான் போகிறீங்க. இல்லையா? சாக தான் போகிறோம் இல்லையா? என்ன அது செத்த அப்புறமா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது என்ன நடக்குது அதை பற்றியெல்லாம் யோசிங்க. தெரியலனா வந்து வாழ்ந்தவங்கிட்ட கேளுங்க. கேட்டு எப்படி வாழணும் எப்படி வாழணும்னா நம்முடைய ஆன்மா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். சரியா? உங்களுடைய ஆன்மா வந்துட்டு துன்பப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறது. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புத்திசாலியாக நீங்கள் செயல்படுங்க. சரியா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஏன்னா தனக்கு தானே உங்களுக்கு நீங்களே வந்துட்டு தீங்கு பண்ணிக்கிறீங்கல்ல. யாரும் செய்வாங்களா அந்த வேலையை? இனிமேல் வந்து யோசிங்க என்ன.